யாரெல்லாம் டெய்லியும் பேரிச்சப்பழம் சாப்பிடுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அயன் சத்து அதிகமா நிறைஞ்சிருக்கிற பேரிச்சப்பழம் மில்க் ஷேக் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். இந்த பேரிச்சப்பழத்துல நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. குறிப்பா ரத்த சோகை ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த பேரிச்சப்பழம் மில்க் ஷேக்கை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கிற பேரிச்சப்பழங்கள்ல இருக்கிற விதைகளை நீக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல் கிரீம் மில்க பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ விதை நீக்கின பேரிச்சப்பழங்களை ஒரு பவுல்ல மாத்திட்டு நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற பாலை இது கூட சேர்த்து அந்த பேரிச்சப்பழங்களை ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் அளவுக்கு ஊறினா போதும். இப்போ இது நல்லா ஊறி ரெடியா இருக்கு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இப்போ இத நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா அரைப்பட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுல நமக்கு தேவையான அளவு ஐஸ் கட்டிகளை சேர்த்துட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கிற மில்க இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் சுகர் எதுவும் ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா பிரவுன் சுகரை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அரைப்பட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த பேரிச்சப்பழம் எலும்புகளை நல்லா வலுவா வச்சிருக்கிறதுக்கும் நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆரோக்கியமான டேஸ்டியான பேரிச்சப்பழம் மில்க் ஷேக் ரெடி. தேங்க்யூ.